ஹாய் காய்ஸ். இப்போ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஹார்ட்டை நேராக தலைகீழாக நேராக தலைகீழாக நேராக ட்ரா பண்ணிட்டேன். இப்போ எப்படி நீடில் வச்சு ஸ்டிச் போட போகிறோம்னு பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படிங்கும்போது நம்ம போடுற இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ சின்னதாக போடுறோமோ அப்போ தான் அந்த வளைவு நெளிவுலலாம் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டிச்சஸை வந்து ரொம்ப ஸ்மாலாக போடணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நோட்டில் எப்படி ட்ரா பண்ணோமோ அதேமாரி இதை நம்ம த்ரெட்டில் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஹார்ட் நேராக தலைகீழாக போட்டு ட்ரா பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி ப்ளவுஸில் நெக் டிசைன், ஹேண்ட் டிசைன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கலாம். ஒரு ஃப்ளவரை ஃபில் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டிச்சஸை வந்து சின்ன ஸ்டிச்சஸாக இருக்கணும் அந்த செயின் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இது நாட் போடுறேன். நாட் போட்டு இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட போகிறோம். சின்னதாக இருக்கனால எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போடலாம். இப்போ இதில் நான் பென்சிலை ட்ரா பண்ணாமல் டைரெக்டாக போடுறேன். பாருங்கள். ஓகேங்களா? நம்ம நோட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஹார்ட்டை ஸ்ட்ரைட்டாக போடுறோம், தலைகீழாக போடுறோம், ஸ்ட்ரைட்டாக போடுறோம், தலைகீழாக போடுறோம். வெரி சிம்பிள். இது தான். ஓகேங்களா? இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இருக்கிற இடத்துலலாம் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பட்டு புடவை வாங்குவாங்க. அதில் வந்து ப்ளைன் ப்ளவுஸ், சில்க் ப்ளவுஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி டிசைன், சாரீ என்ன கலரோ அந்த கலரில் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஹேண்டில் நெக்லலாம் போட்டு அதுக்கு மேலே ஒரு டிசைன் பண்ணுவாங்க. அந்த சாரீக்கு மேட்சாக த்ரெட்டு, அந்த ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸோட துணி வந்து அந்த சாரீலேருந்து கட் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீடு ஒர்க்கு, சமிக்கை ஒர்க்கு, இந்த மாதிரி ஜர்தோசி ஒர்க்லாம் அதுக்கு மேலே பண்ணோம்னா பார்க்க லுக்காக இருக்கும், ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேங்களா? இதை பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், வரும், கண்டிப்பாக வரும். இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டில் ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அந்தமாரி இதை எடுக்கும்போது கீழே இருக்க த்ரெட்டை லூஸாகவும் நீடியில் 90 டிகிரியில் பிடிக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதிலே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியில் வந்துட்டேன் பாருங்கள். பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு ஹார்ட்டை நான் வந்து ரெடி பண்ணுறேன். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது தான். இதுலேருந்து பாருங்களேன், ஒரு ஹார்ட்டை நான் தலைகீழாக போடுறேன். இப்போ நேராக நான் ஹார்ட்டு போடுறேன்.
வெரி சிம்பிள் தாங்க. இது நீங்கள் போட போட உங்களுக்கே இதோட ட்ரிக்கெல்லாம் தெரியும். எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத அது நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தானாக வந்துடும். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் த்ரெட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? பொறுமையாக போடுங்க, கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராக்டிஸ் தான். எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வெரி சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது. எதையும் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வரும்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த ரவுண்டை சுற்றி நான் ஒரு செயின் ஸ்டிச் பார்டராக போட்டுறேன். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் வரும். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. உங்களுக்கு என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் குரூப்பில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? யூடியூப்பில் வந்து இதோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செஞ்சால் மட்டும்தான் எதுவும் தெளிவாகும். ஓகேங்களா? ஒரு நாட் போட்டுடுறேன். நாட் போட்டுட்டு ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனை வந்து எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஒரு நெக் டிசைன், இந்த டிசைனை ட்ரை பண்ணி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுலேயும் அப்படியே ஹார்ட் ட்ரா பண்ணி நீங்கள் போடுங்க, இல்லை நீங்கள் டைரெக்டாக போடனாலும் போடலாம். ஆனால் டைரெக்டாக ட்ரா பண்ணி போடுறத விட டைரெக்டாக போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஹைஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ தான் ஸ்டிச்சஸ், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். ஓகே, தேங்க்யூ.